to Magic Class. So in the video நம்ம பார்க்க போகிறது Standard 8 Science Chemistryல 11th lesson பார்த்தீங்கன்னா air. ஸோ இந்த லெசனில் வந்து பேசிக்காக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஏர். அதில் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆசிட் ரெயின்னா என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன, ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒப்ஜெக்டிவ்ஸ்லையும் இது தான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இந்த மூணு, அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், அதுக்கப்புறம் அதோட ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். சரி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன் திஸ் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். ஏர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஸோ அந்த கேஸஸில் வந்து முக்கியமாக ஏரில் என்னென்ன இருக்குன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நைட்ரஜனோட பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம், 78.09. அடுத்து ஆக்சிஜன் வந்து 20.95%. அடுத்து ஆர்கன் 0.93%. and finally carbon dioxide is 0.04%. இது தவிர ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆஃப் அதர் கேஸஸும் present in the atmosphere. ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து நைட்ரஜன் ஃபாலோ பண்ணி ஆக்சிஜன் இருக்கு. ஸோ we breathe in oxygen and breathe out carbon dioxide. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிஜன் breathe in பண்ணி வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடை breathe out பண்ணுவோம். அதுவே பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத் அவுட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அது எடுத்துக்கும். அண்ட் இன்டர்ன் அது என்ன பண்ணணும்னா கிவ்ஸ் அவுட் தி ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சரியா? Since men have been cutting down trees for their needs, the amount of carbon dioxide in the atmosphere is increasing. ஸோ நம்ம ட்ரீஸை வந்து வெட்ட வெட்ட என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்டிக் ப்ராசஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்குற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆகுது. ஸோ அதே போல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் கேஸஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு இன்டு தி அட்மாஸ்பியர். திஸ் ஹிஸ் ரிசல்ட் இன் எஃபெக்ட்ஸ் லைக் குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய வந்து ஸ்மோக் ரிலீஸ் பண்ணதில் அந்த ஸ்மோக்கில் வந்து நிறைய கேஸஸ் வெளியில் வருது. அதனால என்ன ஆகும், நம்மளோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், குளோபல் வார்மிங் அஃபெக்ட் ஆகும், ஆசிட் ரெயின் அதிகமாக வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசாடஸ் திங்ஸ் நமக்கு ஆகுது. இன் டோட்டல் குவாலிட்டி ஆஃப் ஏர் இஸ் கான் டவுன் இன் தி மாடர்ன் டேஸ். ஸோ ஏர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாசடைஞ்சிருக்கு, நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே இம்ப்யூரிட்டிஸோடு தான் நம்ம ப்ரீத் இன் பண்ணுறோம். ஸோ இந்த லெசனில் வி கோயிங் டு ஸ்டடி அபவுட் தி எஃபெக்ட்ஸ் லைக் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னென்னு படிக்க போகிறோம், குளோபல் வார்மிங்னா என்னென்னு படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஆசிட் ரெயின்னா என்ன படிக்க போகிறோம். அதே போல் வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் தி அக்கரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ 3 கேஸ் ஏற்கனவே பார்த்தோம், என்னென்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அக்கரன்ஸ் இந்த டீட்டெயில்டாக நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா லிவிங் பீயிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஆக்சிஜன், either being it whatever it is animal or it is human beings, they also need oxygen, right, for their survival. ஸோ பிளான்ஸ் ஆல்சோ ஆக்சிஜன் அது யூஸ் பண்ணுது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு. ஸோ எல்லா லிவிங் திங்ஸும் வந்து இந்த வேர்ல்ட் நீட் ஆக்சிஜன். ஸோ ஒரு வேர்ல்டை வந்து we cannot imagine without oxygen. ஸோ இதை வந்து 3 பேர் ஆக்சிஜன் வந்து 3 பேர் கண்டுபிடிச்சாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா C.W. ஷீல். இவர் வந்து 1772 வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணுறாரு. இவர் இதுக்கு என்ன பேர் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர், ஏர் ஆர் வைட்டல் லைஃப் அப்படின்னுட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் ஃபவுண்ட் டு சப்போர்ட் த ப்ராசஸ் ஆஃப் பர்னிங். ஸோ பர்னிங் ப்ராசஸ்க்கு ஆக்சிஜன் தேவை. அண்ட் அடுத்து 1774 இட் வாஸ் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்கவர்ட் பை த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோசப் ப்ரீஸ்லி. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லெவாய்சியர், அவர் வந்து இந்த நேமை வந்து ஆக்சிஜன்ற நேமை கொடுத்தாரு. ஸோ இந்த ஆக்சிஜன்ற வார்த்தை வந்து க்ரீக் வேர்ட் ஆக்சிஜன்ஸ்ன்றது வருது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ரொடியூசர். எதனால் ஆசிட் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி கெமிஸ்ட்லாம் என்ன நினச்சாங்கன்னா ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஜன் கேஸ் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது, இது இல்லாமல் வந்து ஆசிட்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்ட்டு. அதனால தான் இதுக்கு ஆசிட் ப்ரொடியூசர்னு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ 3 பேர், ஒருத்தர் வந்து ஷீலர், அடுத்தது வந்து ப்ரீஸ்லி, இன்னொன்று வந்து லெவாய்சியர். நெக்ஸ்ட் இஸ் அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அக்கரன்ஸ் பார்க்கணும், அது வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கா இல்லை கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அட்மாஸ்பியரில் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. Oxygen is the most abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe.
ஸோ யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் மோஸ்ட் abundant அதிகமாக இருக்கிற எலிமெண்ட் வந்து ஆக்சிஜன் தான். இட் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன் ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்குது, கம்பைன் ஸ்டேட்லேயும் இருக்குது. ஃப்ரீ ஸ்டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஅட்டாமிக் மாலிக்யூலாக இருக்குது இந்த அட்மாஸ்ஃபியர். ஸோ இந்த O2 வந்து O2ன்றது தான் ஆக்சிஜன். ஸோ இந்த O2 வந்து அதிகமாக வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும்ல. ஸோ என்ன நடக்கும்? பிளான்ஸ் டேக் இன் சன்லைட், சோலார் எனர்ஜி அண்ட் கார்பன் டை ஆக்சைட், ஸோ ப்ளஸ் குளோரோஃபில் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் நடக்கும். ஃபைனலாக குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Yeah, so carbon dioxide plus water in the presence of sunlight with chlorophyll will give you glucose, C6H12O6 plus oxygen. அந்த ஆக்சிஜன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். சரியா? ஓகே. ஆக்சிஜன் இந்த ஃப்ரீ ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏரில் பர்சன்டேஜ் 21%, வாட்டர் வந்து 88 to 90%. கம்பைன் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் 60 to 70%. அண்ட் ஃபைனலி மினரல்ஸாக இருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ், கார்பனேட்ஸ், ஆக்சைட்ஸ். ஸோ அது வந்து 45 to 50%. ஓகே, அதுதான் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி கம்பைன் ஸ்டேட் இன் தி எர்த்ஸ் crust is silicates and metal oxide. அதே போல் இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் வாட்டர் ஆர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஸோ டைஅட்டாமிக் மாலிகுல் வந்து O2 சொல்லும். இங்கே வந்து ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் வந்து O3 அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஓசோன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் தி upper layer of the atmosphere. ஸோ இங்கே வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சிஜன் வந்து கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ். கலர் கிடையாது, ஸ்மெல் கிடையாது, டேஸ்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, ரொம்ப புவரான கண்டக்டர். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து ரெடிலி டிசால்வ்ஸ் இன் கோல்ட் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டென்சர் தென் ஏர். அடுத்தது இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர். அடுத்து வந்து இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன். கம்பஷன்னா பேர்னிங் ப்ராசஸை வந்து சப்போர்ட் தான் பண்ணும். இட் செல்ஃப் அதுவே தானாக பேர்ன் ஆகாது. இன்ஸ்டன்ட் அந்த கம்பஷன் ப்ராசஸை சப்போர்ட் பண்ணும். ஒரு வேளை வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் அதுவே கம்பஸ்டபிள் கேஸாக இருந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ ஒரு இடத்துல மேட்ச் ஸ்டிக் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணால் எல்லாமே பற்றிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இட் சப்போர்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் பேர்னிங் ஆர் கம்பஷன். அடுத்தது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்பஸ்டபிலிட்டி. ஸோ அதை தான் நான் இப்போ சொன்னேன். இட்ஸ் a நாட் கம்பஸ்டபிள் கேஸ், அதாவது அதுவே வந்து தானாக பேர்ன் ஆகாது, பட் இட் சப்போர்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் பேர்னிங். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணி ஆக்சிஜன் என்ன ப்ராடக்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸை கொடுக்கும். ஸோ மெட்டல் plus oxygen will give you metal oxide. For example, potassium, magnesium, aluminum ஓட react பண்ணி அதோட corresponding oxides, metal oxides கொடுக்கும். And they are basic in nature. Basicனா என்ன? pH value is greater than 7. So for example, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, sodium plus oxygen will give you sodium oxide. Next one is reaction of oxygen with metals. அதில் வந்து few examples கொடுத்திருக்காங்க. ஸோ பொட்டாசியம் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வந்து பொட்டாசியம் ஆக்சைடு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது பொட்டாசியம் ஆக்சைடாக வரும். மெக்னீஷியம் வந்து ஸ்லைட்டாக ஹீட் பண்ணும்போது மெக்னீஷியம் ஆக்சைடாக இருக்கும். கால்சியம் வந்து ஹீட்டிங் ஸ்லைட்லி அகெயின் கால்சியம் ஆக்சைடு. அடுத்தது வந்து அயர்ன், காப்பர், அதுக்கப்புறம் சில்வர். ஸோ இது எல்லாமே ஆர்ஜென்டன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஹீட் பண்ணும்போது அட் ஹை டெம்பரேச்சர் அயர்ன் ஆக்சைடு, கியூப்ரிக் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான் ஆரம்னு சொல்லுவோம். அடுத்து பிளாட்டினம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது. சரியா? ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸோட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் தான். So it combines with various non-metals like hydrogen, nitrogen, carbon, sulfur. So இதோடலாம் combine பண்ணி non-metallic oxide. For example, carbon plus oxygen will give you carbon dioxide. So அதுதான் இங்கே டேப்லராக கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பனோட கம்பைன் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு, ஸோ நைட்ரஜனோட நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபரோட சல்ஃபர் டை ஆக்சைடு, ஃபாஸ்பரஸோட ஃபாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு இல்லைனா பென்ட் ஆக்சைடு. ட்ரைனா 3, பென்டானா 5. சரியா? சரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸோட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி என்ன ப்ராடக்ட் வரும்? ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் நத்திங் பட்
காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஹைட்ரஜனும் கார்பன். அதனால தான் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோன்றது ஹைட்ரஜன், கார்பன்றது கார்பன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸோட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டோ இல்லை பெட்ரோலோ டீசலோ இது எல்லாமே பர்ன் பண்ணும்போது வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் they serve as a fuel. நெக்ஸ்ட்டு ரஸ்டிங். ரஸ்டிங்னா என்ன? வாட் இஸ் ரஸ்ட்? துருவுனா என்னன்னு சொல்கிறீங்க. அதாவது இப்போ ஒரு மெட்டல் வச்சுருக்கீங்க, ரொம்ப நேரம் வந்து மாய்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று ஈரப்பதம் அதில் படும்போது ஒரு மாதிரி துரும்பிடிச்ச மாதிரி ஆகிடுதுல, அதுதான் ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரஸ்ட் இஸ் நத்திங் பட் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஸோ அதோட ஃபார்முலா கேட்பாங்க. ரஸ்ட்டோட ஃபார்முலா என்னென்னு கேட்டாங்கன்னா Fe2O3.XH2O. ஸோ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ். அது வந்து வேரியபிள், அதே நம்பர் வந்து மாறலாம். ஸோ ரஸ்டிங்ன்ற ப்ராசஸ்க்கு என்னென்னா the process of conversion of iron இருக்குல்ல into its hydrated form of oxide in the presence of air and moisture is called as rusting. ஸோ ஒரு அயன் ராடோ ஏதோ ஸோ நீங்கள் மாய்ஸ்சருக்கு ரொம்ப நேரம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி ரஸ்ட் லேயர், ஒரு மாதிரி வந்து ஒரு துரும்பிடிச்ச மாதிரி ஒரு லேயர் வந்து மேலே ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் வந்து ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அயனை வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்ம், ஹைட்ரேட்டட்னா அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் இது மேலே ஒட்டிக்குது. இந்த presence of air and moisture is called as rusting. ஸோ rust is nothing but hydrated ferric oxide. அடுத்தது ஆக்சிஜன் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சி அஸ்டிலீன் சிலிண்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா கட்டிங் அண்ட் வெல்டிங் மெட்டல்ஸ். ஸோ வெல்டிங் அண்ட் கட்டிங்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீலில் இருக்கிற கார்பன் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஃபார் ரெஸ்பிரேஷன். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து தே யூஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் தி ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து வெளியில் வர ப்ராடக்ட்டும் ஆக்சிஜன் நமக்கு தெரியும். அண்ட் இஸ் யூஸ் இஸ் அ ராக்கெட் ஃபியூவல். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே நம்ம போகிறாங்க, ஸ்கியூபா டைவர்ஸ்க்குலாம் போகிறாங்க, இல்லை வந்து மலை மேலே வந்து மவுண்டனஸ் ட்ரெக்கிங்க்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து மாட்டியிருப்பாங்க. அதே போல் இப்போ வந்து வைரஸ் வந்தது, ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிலிண்டர் வச்சாங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது. ஸோ மிக்ஸ்ட் வித் பவுடர் சார்கோல் இட் இஸ் யூஸ் இஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ். இட் இஸ் யூஸ்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் மெத்தனால் அண்ட் அமோனியா. அமோனியாவுக்கும் மெத்தனால் ப்ராசஸ்லையும் ஒரு சிந்தசிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவது இது வந்து படிக்க போகிறது நைட்ரஜன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஜன், இப்போ நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் அண்ட் ஃபைனலி கார்பன் டை ஆக்சைடு பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ அனிமல்ஸும் சரி பிளான்ஸும் சரி தே ஆல் நீட் நைட்ரஜன் ஃபார் தியர் growth. So எல்லா living organisms contain nitrogen. So this is an important element that is present in the proteins and nucleic acid. So nitrogen வந்து எல்லா ப்ரோட்டீன்ஸ்லேயும் நியூக்ளிக் ஆசிட்லேயும் இருக்குது. அண்ட் அந்த ப்ரோட்டீன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை யார் கண்டுபிடிச்ச, ஏர்லேருந்து தனியாக இதை பிரித்து எடுத்து அதை ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னா டேனியல் ரூதர்ஃபோர்ட். ஆக்சிஜனுக்கு 3 பேர் பார்த்த மாதிரி இங்கே நைட்ரஜனுக்கு வந்து ரூதர்ஃபோர்ட் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இன்னொருத்தரும் வருவார், லெவாய்சியர். So in the name nitrogen வந்து it is derived from the Greek word nitron and gene meaning I produce nitra. Nitrana என்ன அர்த்தம்னா potassium nitrate. So it's nothing but a compound of nitrogen தான். ஸோ இந்த ஆண்டன் லெவாய்சியர்ன்றவர் வந்து இந்த நைட்ரஜன்ற வார்த்தைக்கு அசாட் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுத்தாரு, அதாவது நோ லைஃப். நம்ம ஆக்சிஜனுக்கு என்ன பார்த்தோம், வைட்டல் லைஃப்னு பார்த்தோம், ஆனால் நைட்ரஜனுக்கு வந்து நோ லைஃப். இது கேட்பாங்க, சரியா? நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ அக்கர் ஆகுது? ஸோ நைட்ரஜன் இஸ் தி 4th மோஸ்ட் abundant element in the human body. ஹியூமன் பாடியில் 4th மோஸ்ட் abundant element எதுனா நைட்ரஜன் தான். ஸோ இட் accounts for 3% of the mass of human body. ஹியூமன் பாடியில் இருக்க மாஸ்லேயே 3 பங்கு வந்து நைட்ரஜன் தான். It is thought to be the 7th most abundant element. So element in the universe. யூனிவர்ஸில் வந்து 7th most abundant element வந்து நைட்ரஜன். ஸோ சாட்டர்னோட மூன் வந்து டைட்டன். ஸோ இதோட அட்மாஸ்பியர் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 98% வந்து நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் வந்து ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கும், கம்பைன் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை நைட்ரஜன். நம்ம ஆக்சிஜன் எப்படி பார்த்தோம்ல டை அட்டாமிக் மாலிகுலாக இருக்கும் போது இங்கே வந்து டை நைட்ரஜன் N2 இருக்குது. அண்ட் இட் இஸ் present in volcanic gases and gases evolved by burning of coal. அதே போல் கம்பைன் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் சிலிகேட்ஸ் பார்த்தோம்ல நம்ம ஆக்சிஜனில், அதே மாதிரி தான் நைட்ரேட்ஸ்லையும் இருக்குது. KNO3 and NaNO3. So it is also present in organic matters. So proteins, enzymes, nucleic acid இதில் எல்லாமே இருக்கிறது வந்து நைட்ரோஜன் தான். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் physical properties of nitrogen.
colorless, tasteless, odorless gas. So oxygenக்கு பார்த்த first point அப்படியே இருக்கு. அடுத்தது வந்து slightly lighter than air. அங்கே வந்து denser than air பார்த்தா இங்கே வந்து lighter than air. It is slightly soluble in water. அடுத்து it becomes a liquid at low temperature and looks like water. அதே போல் ஃப்ரீஸ் ஆனோடனே white solid மாதிரி ஆகிடும். And it is neutral to litmus like oxygen. So litmus பேப்பரில் வந்து இது நியூட்ரலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அடுத்தது கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ் அட் ஆர்டினரி கண்டிஷன். ஆர்டினரி கண்டிஷனில் வந்து நைட்ரஜன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாது. அதுவே ஹை டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷரில் வந்துட்டு இட் வில் கம்பைன் வித் மெனி அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட்டு கம்பஷன்னா பர்னிங் சொல்கிறோம். ஸோ இது வந்து கம்பஸ்டபிளும் கிடையாது, எரியிற கேஸும் கிடையாது, எரியறதுக்கும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ nitrogen in the air moderates the rate of combustion. Next, metals-ஓட react பண்ணி metal nitride form ஆகுது. For example, lithium, calcium, magnesium இதோட combine பண்ணி அதோட corresponding metal nitrides form ஆகுது. Calcium plus nitrogen will give you calcium nitride. அதே போல் non-metals-ஓட react பண்ணி ஒரு nitrogenous compound வந்து தான் அது form பண்ணுது. சரியா? ஸோ non-metals-னா hydrogen, oxygen இருக்கலாம். ஸோ high temperature-ஓட react பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் கம்பைன் பண்ணி அமோனியா NH3 ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு நைட்ரஜனோட யூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இட் ப்ரொவைட்ஸ் அன் இனர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்தது வந்து இட் இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர். இனர்ட்னாலே என்னென்னா நான் ரியாக்டிவ். ஸோ நம்ம வந்து பீரியாடிக் டேபிளில் வந்து இனர்ட் கேஸஸ்ன்னு பார்ப்போம். அதெல்லாம் என்னென்னா இனர்ட் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நியான், ஹீலியம். ஸோ இது எல்லாமே அன்ரியாக்டிவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேல் பி இன் தி ஆக்டேட் ஆர் த ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லுவோம். அது வந்து நெக்ஸ்ட் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேவர்ஸ் ப்ராசஸில் வந்து அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபைனலாக வந்து அதோட பை ப்ராடக்ட் வந்து கடைசியாக கன்வெர்ட் பண்ணுறது ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் நைட்ரிக் ஆசிடாக யூஸ் பண்ணுறோம். அதே போல் சப்ஸ்டிடியூட் ஃபார் கம்ப்ரஸ்ட் ஏர். டாய்ஸில் வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் பதில் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு தெர்மோமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த எம்டி ஸ்பேஸுக்கு வந்துட்டு என்ன ஃபில் பண்ணுவாங்கன்னா இந்த நைட்ரஜன் ஃபில் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மர்க்யூரி எவாப்ரேட் ஆகிறத தடுக்கிறது. அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. வெடியில் TNT, நைட்ரோகிளைசரின் அண்ட் கன் பவுடரில் வந்து நைட்ரஜன் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட், மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரெடியூசிங் ஃபயர் ஹசார்ட் as a part of the gas in incandescent light lamp. ஸோ இவ்வளோ யூஸஸ் நைட்ரஜனோட இவ்வளோ யூஸஸ் இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். நெக்ஸ்ட் இஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஒன்றும் இல்லைப்பா, இப்போ வந்து நைட்ரஜன் அட்மாஸ்ஃபியரில் ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ நைட்ரஜினஸ் காம்பவுண்ட்ஸாக அதை வந்து மாற்றுறது தான் வந்து இந்த சாயிலை வந்து இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து டீட்டெயிலிங்காக கொடுத்துருப்பாங்க. சரியா? எனி ப்ராசஸ் தட் கன்வெர்ட்ஸ் நைட்ரஜன் இன்டு தி ஏரில் இருக்க நைட்ரஜனை வந்து யூஸ்ஃபுல் நைட்ரஜினஸ் காம்பவுண்ட்ஸாக மாற்றணும். சரி, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ நைட்ரஜன் கெட்ஸ் சர்க்குலேட்டட் இன் தி ஏர், சாயில் அண்ட் லிவிங் திங்ஸ் as the elements itself or in the form of its compound. ஸோ நைட்ரஜன் வந்து ஃப்ரீயாக ஏரில் இருக்குது, சாயிலில் இருக்குது அண்ட் லிவிங் திங்ஸ். இது வந்து வெறும் நைட்ரஜன் ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு காம்பவுண்ட் கம்பைன்டு ஸ்டேட்டில் கூட இருக்கலாம். ஜஸ்ட் as there is a circulation of carbon in nature. ஸோ கார்பன் வந்து எப்படி வந்து அட்மாஸ்பியரில் இருக்கோ அதே போல் தான் நைட்ரஜனும் இருக்குது. ஸோ நைட்ரஜன் வந்து ஒரு பிளான்ட்டோட ப்ராப்பர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 அவசியம். The plant cannot make use of the elemental nitrogen from the air as such. ஸோ காற்றுல வந்து நைட்ரஜன் இருக்குது, அது அப்படியே வந்து ஏரால் அதாவது பிளான்ஸால் அதை கன்சியூம் பண்ண முடியாது. அதனால் மோஸ்ட் சால்யூபிள் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அதாவது நைட்ரஜினஸ் காம்பவுண்ட்ஸாக அதை மாற்றணும். thus the plants depends on other process to supply them with nitrates. ஸோ ஏரில் இருக்கிற ஃப்ரீ நைட்ரஜனை வந்து யூஸ்ஃபுல் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸாக மட்டும் கிடைச்சாதான் பிளான்ஸால் அதை யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணாதான் அதோட ப்ராப்பர் க்ரோத்தை அதை சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த நைட்ரஜன் இன் தி ஏர், ஃப்ரீ நைட்ரஜன் இருக்குல்ல, அந்த ஏரில் இருக்கிற ஃப்ரீ நைட்ரஜன் இன்டு யூஸ்ஃபுல் நைட்ரஜினஸ் காம்பவுண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ இந்த ஃபிக்சேஷன் வந்து மேனால் வந்துட்டு நேச்சுரலாகவும் பண்ண முடியும் ஆர் பை மேன். ஓகே, மேனுவலாகவும் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ஃபிக்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்யூம்லெஸ் பிளான்ஸ்லேருந்து இருக்கலாம், இல்லை வந்து லைட்னிங் இடி இடிக்குதுல அந்த மாதிரி நேரத்தில். அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து ஃப்ரம் அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரேட் சால்ட்ஸ். ஸோ இது மூலிமா பண்ணலாம். அடுத்த டாபிக் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் a chemical compound in which one carbon and two oxygen atoms are bonded together. நம்ம என்ன தெரியும்னால CO2ன்றது சொல்கிறோம், அதனால் one carbon atom and two oxygen atom. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வந்து இது கேஸாக எக்ஸிஸ்ட் ஆகுது. It is represented by the formula CO2. It is found in the Earth's atmosphere and it sends back the solar energy which is reflected by the surface of the earth to make it possible for living organism to survive. So living organism survive பண்ணுறதுக்கு carbon dioxide ரொம்ப முக்கியம். When carbon dioxide accumulates more in the atmosphere, it produces harmful effects. எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போக போக ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 0.03% வந்து அட்மாஸ்ஃபியரில் இருக்குது. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன் அண்ட் இஸ் ப்ரொடியூஸ் டியூரிங் த ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட நேச்சுரல் அக்கரிங் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்கேனோஸ்லேருந்து தான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு மே ஆல்சோ ஒரிஜினேட் ஃப்ரம் தி பயோடிகிரேடேஷன் ஆஃப் தி ஆயில் அண்ட் கேஸஸ். ஆயில் அண்ட் கேஸஸ் பயோடிகிரேஷன் டைமில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே போல் வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிட்டட் பை மேன் அப்செட்ஸ் தி நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் தி கார்பன் சைக்கிள். அதிகமாக வந்து கார்பன் வந்து வெளியாகும்போது நேச்சுரலாக இருக்கிற இந்த சைக்கிள் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது. Man-made CO2 in the atmosphere has increased global temperature. So man-made CO2 வந்து இருக்கிற நம்மளோட டெம்பரேச்சரை வந்து அதிகமாக ஆக்குது, warming the planet. While CO2 derived from fossil fuels. Fossil fuels அப்படின்னு பார்த்தீங்கன்னா reusable fuels. ஸோ இதை வந்து இதுலேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி வெரி ஸ்மால். The extra cumulative CO2 is because of the natural carbonation that cannot absorb all the additional CO2. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக CO2 வரதுனால கார்பன் டை ஆக்சைடு இட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட். இது வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்க்கு மேனுக்கு வந்து காஸ் ஆகுது. அண்ட் திஸ் எஃபெக்ட்ஸ் தி சைக்கிள். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இட்ஸ் அ கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் கேஸ், ஹெவியர் தென் ஏர், கம்பஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது, ஃபேர்லி சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட். அதனால் இது ஆசிடிக் இன் நேச்சர் நம்ம சொல்லுவோம். It can be easily liquefied under high pressure and can be solidified. This solid form of CO2 is called as dry ice, which undergoes sublimation. Dry ice நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம், வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வந்து உருக்கிடும். ஸோ கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த காலத்துலலாம் வந்து ஒரு குட்டி ட்ரை ஐஸ் வந்து அந்த ஐஸ் இருக்குல்ல அந்த ஐஸ் மேலே வச்சு அனுப்பிச்சிடுவார். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட வேண்டிய அந்த மேங்கோ ஐஸ்கிரீமோ இல்லை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமோ உருகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரை ஐஸோட எஃபெக்ட்ஸ். அதே ட்ரை ஐஸை வந்து உங்களால் தொட முடியாது. இன்கேஸ் ஒரு பெரிய மக்கில் வந்து தண்ணி எடுத்து அந்த ட்ரை ஐஸ் உள்ளே போட்டிங்கன்னா போக ஸ்மோக் எஃபெக்ட் வரும். ஸோ சினிமாலெலாம் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்குறாங்களே, அது எல்லாமே இந்த ட்ரை ஐஸ் வச்சு தான். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு வேப்பர்ஸ், இது கண்டிப்பாக கேட்பாங்க. சாலிடை வந்து டைரெக்டாக வேப்பர்ஸ்க்கு போயிடும். அதாவது லிக்விட் ஸ்டேட், சாலிட்க்கு அப்புறம் லிக்விடாக மாறும், லிக்விட்க்கு அப்புறமா தான் வேப்பராக மாறும்ல. ஆனால் அப்படி இல்லாமல் டைரெக்டாக சாலிட்லேருந்து வேப்பர் போகிற ஸ்டேட் வந்து சப்ளிமேஷன். இந்த ரியாக்ஷன் வந்து சப்ளிமேஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கம்பஸ்டபிலிட்டி, இது வந்து கம்பஸ்டபிள் கேஸும் கிடையாது and it does not support combustion. பர்னிங்கும் பண்ணாது, பர்னிங்கும் சப்போர்ட் பண்ணாது. மெட்டல்ஸோடு ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அதோட கரஸ்பாண்டிங் கார்பனேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். whereas மெக்னீஷியமில் மட்டும் it gives oxide and carbon, அது மட்டும் எக்ஸெப்ஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோடியமோட கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்போது அதோட கார்பனேட் சோடியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். ஆனால் மெக்னீஷியம்க்கு மட்டும் மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அடுத்தது ஆல்கலி, அதாவது ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் எ பேஸ் அண்ட் இது வந்து இட் இஸ் நியூட்ரலைஸ் பை தி கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட். ஒரு பேஸும் ஆசிடும் வந்து கலந்து ஒரு நியூட்ரலான சொல்யூஷன் டு ஃபார்ம் த சோடியம் பைகார்பனேட் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து லைம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. லைம் வாட்டரோட கலந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லைம் வாட்டரில் வந்து லிமிட்டட் கொஞ்சமாக கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே அனுப்பும்போது மில்கியாக டேர்ன் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்யூபிள், அதாவது சால்யூபிள் இல்லை, இன்சால்யூபிள் கார்பன் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகிறதால. அதுவே எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு திரும்ப திரும்ப பாஸ் பண்ணும்போது இந்த லைம் வாட்டரில் ஃபஸ்ட்டு வந்து மில்கியாக இருக்கிறதோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மில்கினஸ் சுத்தமாக போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்யூபிளாக இருக்கிற கால்சியம் கார்பனேட் வந்து போய் இப்போ சால்யூபிளாக இருக்கிற கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிமிட்டட் அமௌண்ட்டாக கார்பன் டை ஆக்சைடு லைம் வாட்டரில் பாஸ் பண்ணும்போது மில்கியாக டேர்ன் ஆகும் பிகாஸ் ஆஃப் தி இன்சால்யூபிள் கால்சியம் கார்பனேட். அதுவே இன்னும் அதிகமாக எக்ஸஸாக பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மில்கினஸ் போயிடும் பிகாஸ் ஆஃப் தி சால்யூபிள் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஃபார்ம் ஆகிறதுனால. சரியா? அண்ட் இந்த டூ யூ நோலாம் ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ வீனஸோட அட்மாஸ்ஃபியரில் என்ன அதிகமாக இருக்குது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த மாதிரி those are all very very important general knowledge facts. நெக்ஸ்ட் இஸ் யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு சோடா வாங்கி குடிக்கிறீங்கன்னா ஓப்பன் பண்ணி புஷ்ன்னு ஒரு சவுண்டு வருது, கேஸ் வெளியில் வருது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ தே யூஸ் டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். அதே போல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லேயும் கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ். ஸோ நான் ட்ரை ஐஸ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தான் ட்ரை ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃப்ரிஜரண்ட். அதுபோல் வந்துட்டு இப்போ சினிமாவில் வந்துட்டு ஃபாக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு, ஸ்டேஜ் ஷோவில் வந்து மூவி எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஃபர்டிலைசர்ஸ் லைக் அமோனியா அதாவது யூரியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கும் நம்ம கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சோலார் ரேடியேஷன் இஸ் அப்சார்ப் பை தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லேண்ட் அண்ட் ஓஷன். சன்லேருந்து சோலார் எனர்ஜி வெளியில் வருது. அந்த சோலார் எனர்ஜி யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எர்த்து அண்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ். இது எல்லாமே அந்த சோலார் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிவிட்டு இன்டர்ன் அவங்க என்ன வந்து கொடுக்குறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க இல்லை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் ரேஸ், infrared rays release பண்ணுவாங்க into the atmosphere. Certain gaseous molecule present in the atmosphere absorb the infrared rays and re-radiate the heat in all directions. Hence, these gases maintain the temperature of the Earth's surface. These gases which absorb these radiations are called greenhouse gases, and this effect is called greenhouse effect. சன்லேருந்து வர சோலார் ரேடியேஷன். ஸோ அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the surface of the land and ocean வந்து அந்த சோலார் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அதாவது ரேடியேஷன்ஸ் ஆஃப் ஐஆர் ரேஸை வெளியில் விட்டுருவாங்க. ஸோ இந்த ஐஆர் ரேஸ் வெளியில் அட்மாஸ்ஃபியரில் போகும்போது அட்மாஸ்ஃபியர் ஆல்ரெடி ஒரு சில கேஸஸ் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு, ஸோ சிஎஃப்சி, மீத்தேன், இது எல்லாமே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் ரேஸை அப்சார்ப் பண்ணிவிட்டு அண்ட் ஹீட்டை ரீரேடியேட் பண்ணும் எல்லா டைரெக்ஷன்லையும். ஸோ இந்த கேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸஸ் தான் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர், ஏர்த்தோட கரெக்டான டெம்பரேச்சர் வந்து ஐஆர் ரேஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர்த்தை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேஸஸை வந்து தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த எஃபெக்டை வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த கேஸ் இந்த அட்மாஸ்ஃபியர் வந்து இந்த ஐஆர் ரேஸ் அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா CO2, N2O, CH4, CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இதே கேஸஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக, அதாவது ரிலீஸ் பண்ணுற ஐஆர் ரேஸை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வார்மாக இருக்கும். அதுவே இந்த கேஸஸ் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸோட எர்த் டெம்பரேச்சரும் அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். திஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் காஸ் டியூ டு த இன்க்ரீஸ். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து காஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பொல்யூஷனால தான். நிறைய இடத்துல பொல்யூஷன், நாட் ஓன்லி நீங்கள் ரன் பண்ணுற வெஹிக்கல்ஸில் மட்டும் இல்லை, வர ஃபேக்ட்ரிஸ், ஸ்மோக், எல்லாத்துலேயுமே பொல்யூஷன் இருக்குது. ஸோ இதனால் நம்ம அட்மாஸ்ஃபியரோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோபல் வார்மிங்னால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ், ஸோ பனிக்கட்டி எல்லாமே உருகிட்டு சீயோட லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். அதே போல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளட்ஸ் அதிகமாகிடும். சாயில் இரோஷன் அண்ட் அன்சீசனல் ரெயின்ஸ், தேவையில்லாத நேரத்தில் ரெயின்ஸும் அதிகமாகிடும். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டியூ டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் கோரல் ரீவ்ஸும் வந்துட்டு போயிடும் அண்ட் அதர் கீ ஸ்பீஷீஸ். ஸோ சீயில் இருக்கிற நிறைய ஸ்பீஷீஸும் இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வாட்டர் போன் அண்ட் இன்செக்ட் போன் டிசீசஸ்.
ஸோ தண்ணி வழியாக வர எல்லா டிசீசஸுமே வந்து நமக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் இந்த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ், கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன், நிறைய வந்து மரங்கள் வந்து நடணும். இன்டர்ன் நம்ம வந்து நிறைய ஃபாரஸ்ட்டை அழிக்கக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டிங் தி யூஸ் ஆஃப் சிஎஃப்சி, குளோரோஃப்ளோவர் கார்பன் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பிளான்ஸ் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணணும்னு சொன்னால், அப்புறம் ரெடியூசிங், ரீயூஸிங் அண்ட் ரீசைக்ளிங் ரிசோர்ஸஸ். பிளாஸ்டிக்கை எடுத்து அதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸ் யூஸ் பண்ணணும். ஃபைனல் டாபிக் இஸ் ஆசிட் ரெயின். ஸோ ரெயின் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் நம்ம சொல்வோம். ஆனால் நம்ம வந்து பொல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ரெயின் வாட்டரில் கலந்துட்டு அந்த ரெயின் வாட்டர் கூட வந்து ரொம்ப நமக்கு யூஸ்லெஸ்ஸாக ஆகிற அளவுக்கு ஆகிடுது பிகாஸ் ஆஃப் தி ஹை லெவல் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இன் தி அட்மாஸ்ஃபியர். ஸோ பொல்யூஷனில் வரதுனால என்னென்ன கேஸஸ் பொல்யூட்டன்ஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், சல்ஃபர்ஸ், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ரிலீஸ்ட் இன் தி ஏர் பை ஃபேக்ட்ரிஸ், பர்னிங் ஃபாசில் ஃபியூவல்ஸ், வால்கனோட இரப்ஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகி அண்ட் நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடுது தண்ணிக்குள்ளே. ஸோ அந்த ரெயின் வாட்டரோட அசிடிட்டிக்கு ஆட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெயின் வாட்டரில் ஆசிட் கலக்கிறது, ஆசிட் நத்திங் பட் பிகாஸ் ஆஃப் தி பொல்யூட்டன்ஸ் தட் ஆர் பீங் ரிலீஸ்ட் இன் தி அட்மாஸ்ஃபியர். ஸோ ஆசிட் ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அதோட pH வந்து லெஸ் தேன் 5.6, whereas pH of pure rain water is around 5.6. ஆசிட் ரெயின்னால என்ன எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அண்ட் ஐ இரிட்டேஷன் வரும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், ஸ்கின்னில் வந்து நிறைய டிசீசஸ் வரலாம், தோல் நோய் நிறைய வரலாம். இன்ஹிபிட்ஸ் ஜெர்மினேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ் வந்து சரியாக வளராமல் போயிடலாம். சாயிலோட ஃபர்டிலிட்டியே சுத்தமாக போயிடும். அதே போல் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்வாட்டிக் லைஃப் எல்லாமே இறந்து போயிடும். இட் காசஸ் கொரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ். ஸோ தாஜ்மஹால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வந்துட்டு ஸோ பொல்யூட்டன்ஸ் ஒட்டிகிட்டே வருதுன்றதை நம்ம கேள்விப்பட்டோம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ எப்படி இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் சிஎன்ஜி, கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணலாம். நான் கன்வெக்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. அண்ட் ஃபைனலி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து தூக்கி போடாமல், இல்லை டைரெக்டாக அட்மாஸ்ஃபியரில் வந்து அதோட பொல்யூட்டன்ஸ் வந்து தாக்காத அளவுக்கு ப்ராப்பராக அதோட வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் லெசன் ஏர் கம்ஸ் டு அன் எண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஜென்ரல் லெசன். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் பற்றி படிக்கிறோம். அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், க்ரீன் அவுட் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஃபைனலி ஆசிட் ரெயின் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வித் this lesson is over. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் போடுறேன். If you have any doubt, post your queries. Thank you students.